ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ME25C03 இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட இம்பார்ட்டன் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க. இதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தால் நிறைய பேர் இன்னும் அப்லோட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஒர்க் அண்ட் பவர், ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நியூட்டன் செகண்ட்ல ரொம்ப முக்கியம். சப்டிசிப்ளின்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கீழே நான் உங்களுக்கு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முக்கியம். அந்த டைமென்ஷன் எஸ்ஐ யூனிட் ஃபார்ம்லாம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஹூக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியம். ஆக்சியல் லோடிங் முக்கியம். டார்க் முக்கியம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், பிளாஸ்டிசிட்டிலாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டைப்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்தால்பி, HVAC, சிஸ்டமோட டைப்ஸ், விண்டோ ஏர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஐசி இன்ஜின் ரொம்ப முக்கியம். ரெஃப்ரிஜரேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வாட் பி பொறுத்த வரைக்கும் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், கண்டிப்பாக அந்த ரெஃப்ரிஜரேஷன் கான்செப்ட் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஓவரால் இந்த ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.